திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சியான மதிமுகவின் முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியதால் அந்த கட்சி அணி மாறுகிறதோ என சந்தேகம் எழுந்திருக்கு. நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக வெளியேற்றப்படலாம் என்ற தகவலும் தொடர்ந்து கசிந்து வந்த நிலையில அண்மையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதலமைச்சரை சந்தித்து பேசியது இதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில அமைந்ததாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் மதிமுகவின் முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ பிரதமரை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது ரஷ்யாவின் போர் முனையில் சிக்கி தவிக்கும் தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இந்தியர்களை பத்திரமாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர வலியுறுத்தி 15 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 68 எம்பிக்கள் கையெழுத்திட கடிதத்தை பிரதமரிடம் துரை வைகோ அளிச்சிருக்காரு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி என்டிஏ கூட்டணியில் மதிமுக இணையக்கூடும் என்று பரவும் செய்தியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக மறுத்திருந்த நிலையில பிரதமர் மோடியை துரை வைகோ சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. சாதாரணமாக யாருக்கும் பிரதமரின் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது என்ற சூழல்ல மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கு கேட்டதும் நேரம் ஒதுக்கப்பட்டு சந்திப்பும் நடத்தப்பட்டிருப்பது மதிமுக நிலையில் மீண்டும் அணிமாற்றம் ஏற்பட்டுள்ளதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு.